உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மகேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இரா மகேந்திரன். வணக்கம் தனான அன்புறவுகளுக்கு முன்னிற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இரா மகேந்திரன், இன்றைய அரசியல் களத்தில் நாங்கள் செம்மணி புதகுழி தான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் தொடர்ந்து அகழ்வு பணி நடைபெறும் பொழுது குழந்தைகளுடைய உடலங்கள் இனி அந்த பாடசாலைக்கு பயன்படுத்துகின்ற அந்த பேக் தொடர்பான விடயங்களை நீங்கள் ஏற்கனவே தந்திருந்தீர்கள். அப்படியே தொடர்ந்து அகழ்வு பணி நடக்கும் பொழுது என்னென்ன கண்டுபிடிக்க போகிறார்களோ, எத்தனை மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்க போகிறார்களோ தெரியவில்லை. சிக்கல் ஒன்று இப்பொழுது அவதானிக்கக்கூடிய இருக்கின்ற என்னவென்று சொன்னால், ராமேந்திரன், இந்த புதகுழிகள் அகழ்வு பணியில் தோன்றுகின்ற அதே நேரத்தில் இந்த எலும்புக்கூடுகளை வைத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி படங்களை உருவாக்கி சமூக வலைத்தளங்களில் பயந்து கொண்டிருப்பதாக செய்திகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதனால் இதனுடைய அந்த தாற்பயத்தை சிதைத்து போக வைக்கும் வகையில் இது வழிவகைத்து விடுமோன்ற ஒரு பயம் இருக்கிறது. நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள்? உண்மையில் இந்த ஆர்வக்கோளாறுத்தனமான செயல்பாடு இதனுடைய அந்த தீவிரத்தன்மையை விலக்குறைப்பு செய்யும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதில் 2 விதமான ஆபத்து இருக்கின்றது. ஒன்று, ஒரு போலியான விடயத்தை உண்மைக்கு ஒரு கிட்டவாக கொண்டு போய் ஆரம்பத்திலேயே மக்களை நம்ப வைத்து மக்களிடையே அது தொடர்பான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டு, பின்னர் உண்மைகள் வருகின்ற போது எதிர்காலத்திலே இந்த செயற்கை நுண்ணறிவினூடாக உருவாக்கப்பட்டது உண்மையான புகைப்படமா, இல்லை அதற்கு பின்னர் கொண்டு வரப்பட்டது உண்மையானதா என்கின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஒரு குழப்பத்தை இதை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். இது நிச்சயமா ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடாக இருக்காது. ஒரு ஆர்வக்கோளாறுத்தனமான செயல்பாடாகத்தான் இருக்கும் என்றால், இப்போது எல்லோருடைய ஒரு ஒரு திறன்பேசியின் ஊடாக கூட அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் விரும்பியவாறு இப்போது அந்த படங்களை உருவாக்க முடியும், காட்சிகளை அமைக்க முடியும். ஆகவே அந்த எலும்புக்கூடு மீட்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு புகைப்படத்தை அந்த ஏஐ தொழில்நுட்பத்திலே உள்வாங்கி, அதை ஒரு மனித உருவமாக கொண்டு வந்து காட்டுமாறு கூறினால், அதை அப்படியே அதுக்கேற்றவாறு இவர்கள் கொடுக்கின்ற கட்டளைக்கு ஏற்றவாறு அதை கொண்டு வந்து காட்டும். ஆகவே அதிலே அவர்களுக்கு ஒரு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாங்கள் ஒரு விடயத்தை சாதித்து விட்டோம் என்பதாக காட்டுகின்ற வகையிலே அவ்வாறானவர்கள் அதை பயன்படுத்தி, அதை சமூக வலைதளங்களை பகிர்ந்து அவர்கள் ஒரு தங்களை தாங்களே ஒரு மெச்சுகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் இதிலே பார்க்க முடியும். ஆனால் இது ஒரு சமூக பொறுப்பற்ற செயல்பாடு என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக வலியுறுத்த முடியும். ஏனென்று சொன்னால், இப்ப இதிலே நான் ஆரம்பத்திலே இது தொடர்பாக ஆரம்பத்திலே இந்த விடயங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருந்த போது, திடீரென ஒருவர் நாங்கள் உரையாடுகின்ற போது, அந்த செம்மணியில இதென்ன அந்த பிள்ளைய தாயம் பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டாங்களாம்டா. என்ன கிடக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னடாப்பா நாங்கள் இவ்வளவு நெருக்கமா அந்த விடயங்களை அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். அதோட அப்படியான ஒரு விஷயம் ஒன்றும் நடந்தா தெரியல. அப்ப எங்கட கண்ணுக்கு மண்ணை தூவி போட்டு அப்படி ஒரு விஷயம் ஏதாவது நடந்துட்டுதோ, அவ்வளவு விரைவா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டுதோ, இல்லாட்டி ஏதாவது தடயங்களை வச்சுக்கொண்டு அதுக்குரிய ஆக்கள் இன்னாரானன்ற விடயம் வெளி வந்துட்டுதோ என்ற மாதிரி எனக்குள்ள ஒரு பல கேள்விகள் எழும்பிச்சு. அப்படி தெரியல. நீங்கள் எங்க பார்த்தீங்கள்ன்ற இந்த இதுல இந்த சோசியல் மீடியாவுல இதுல வந்திருக்கு. அப்படி தாயும் பிள்ளையும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற அப்படியே படம் வந்திருக்குண்டு. அதுக்கு பிறகு போய் தேடி பார்த்தால், இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல செய்த அந்த ஆரம்பத்துல ஒரு எலும்பு தொகுதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எலும்பு தொகுதியில வந்து ஒரு 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 முழுமையான ஒரு வளர்ந்த மனிதருடைய ஒரு கூடோடு, அதுக்கு அருகாமையில ஒரு சிறிய ஒரு குழந்தையினுடைய ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை அப்படியே இவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக ஒரு சேலை உடுத்தபடியே ஒரு பெண் ஒருவர் படுத்திருப்பதை போன்றும், அதற்கு பக்கத்திலே இன்னொரு குழந்தை அப்படியே படுத்திருப்பதை போன்று அந்த புகைப்படங்கள். அந்த புகைப்படங்களைத்தான் இப்ப மக்கள் பாருங்க எவ்வளவு தூரம் அந்த மக்களிடையே அது போய் சேர்ந்திருக்கின்றது என்று. அது ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்பதை கூட அவர்கள் உணர முடியாதவாறு, அவர்கள் அதுதான் உண்மையான புகைப்படம் என்று நம்புகின்றார்கள். ஆனால் இதுவரை ஞாயிற்றுக்கிழமை வரை 33 எலும்புக்கூடுகள் அங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த 33 எலும்புக்கூடுகளிலே அந்த பாடசாலை பையுடன், அந்த யுனிசெஃப் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அந்த பாடசாலை பை மற்றும் வளையல்கள் மற்றும் ஆடையுடன் அந்த அடையாளம் காணப்பட்ட அந்த ஒரு சிறுமியினுடைய உடலத்தை தவிர்த்து, ஏனைய 32 உடலங்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாகத்தான் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் செய்தி. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக நாங்கள் கொண்டு வருகின்ற அந்த புகைப்படங்களின் ஊடாக
அந்த அதனுடைய அந்த ஆழம், அதனுடைய அந்த தீவிரம் மழுங்கடிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது பேசு பொருளாகவே இல்லாமல் மறைக்கப்படுகின்ற ஆபத்து இருக்கின்றது. 33 உடலங்கள், எலும்புக்கூடுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட போது, அதிலே 32 சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் என்ற வயது வேறுபாடு இல்லாமல், ஆடைகள் களையப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதை சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள் எவ்வாறான மனநிலையில இருந்திருப்பார்கள்? எவ்வாறு அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கும் என்பது சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஒரு பாரதூரமான விடயமாக அது அடையாளப்படுத்தப்படும். அதனுடைய தீவிரத்தன்மைகளை மழுங்கடிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஏனால் அதுதான் இன்று பாருங்க மக்களினால் அது நம்பப்படுகின்றது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால் கொண்டு வருகின்ற புகைப்படங்கள் இதான் அப்ப இதை பார்க்கின்ற போது, ஏதோ அப்படியே அந்த புதைகுழியிலே அப்படி அவர்கள் படுத்துறங்குவதைப் போன்று, அப்படி அவர்களை ஜீவசமாதி அடைந்ததைப் போன்று மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள் என்பதாக அது உருவாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இப்ப இவ்வாறான ஒரு ஆர்வக் கோளாறுத்தனமான செயல்பாடுல ஈடுபடுகின்ற நபர்கள் இப்படியான விடயங்களை கைவிடுவது எங்களுடைய இனத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபகாரமாக இருக்கும். அதே நேரத்திலே இன்று இந்த இந்த விடய அகழ்வு பணியிலே நேரடியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரி சட்டத்தரணி ஒருவர் கூட இந்த விடயம் தொடர்பாக ஆதங்கத்தோடு ஒரு எச்சரிக்கை தகவலையும் பதிவு செய்திருக்கின்றார். அதாவது இப்படியாக ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த செம்மணியிலே அகலப்படுகின்ற இந்த விடயங்கள் எலும்பு தொகுதிகளை இவ்வாறு புகைப்படங்களின் ஊடாக அதை மாற்றி வெளியிடுபவர்கள் சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆகவே இந்த இப்படியான ஒரு பொறுப்பற்ற செயல்பாடுகளை உடனடியாக கைவிடுமாறும், அப்படி இதை மீறி இந்த செம்மணியிலே அகலப்படுகின்ற அடையாளம் காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு தவறாக அதிலே அந்த அகழாய்வு பணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இவ்வாறான செயல்பாடுகள் மேற்கொள்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே தெரியப்படுத்தினார். ஆகவே ஒன்று தார்மீக ரீதியாக அவர்கள் இதை புரிந்து கொண்டு தாங்களாக விலகிக் கொள்ள வேண்டும். நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி சமூக வலைத்தளங்களூடாக பரப்புங்கள். அந்த செம்மணி புதைகுழிக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த செம்மணி புதைகுழியிலே மீட்கப்படுகின்ற அடையாளம் காணப்படுகின்ற அந்த எலும்பு கூடுகளினுடைய அந்த புகைப்படங்களை அதை மிக உன்னிப்பாக அவதானித்து அதில் இருக்கின்ற விடயங்களை முதன்மைப்படுத்தி அதை நாங்கள் உள்ளதை உள்ளபடியாக நாங்கள் வெளிக்கொண்டு வருவதனூடாகத்தான் நாங்கள் அதற்கு வழி சேர்க்க முடியும். ஆகவே அப்படியான விடயங்களிலே ஆர்வம் உள்ளவர்கள் அதை செய்ய இல்லாட்டி நீங்கள் கடந்து செல்லுங்கள். இப்படியாக ஆர்வக்கோளாறுத்தனமாக இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதை நாங்கள் தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று நாங்களே அவதானிக்கின்ற போது அந்த அந்த எலும்புக்கூடுகள் இன்று கடந்த சில தினங்களிலே மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அதுக்கு முன்னர் மீட்கப்பட்டதெல்லாம் மண்டை ஓடுகள் சிதைவடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று அது அகழ்வாகி மிக ஒரு பாதுகாப்பான முறையில் தான் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கொக்கு தொடுவாயை போன்று அவர்கள் கனரக வாகன அந்த ஜேசிபி என்று சொல்லப்படுகின்ற கனரக இயந்திரத்தை கொண்டு முதலிலே அந்த மேல்படை மண்ணை அகற்றுகின்ற போது சில எலும்பு தொகுதிகள் சிதைவடைந்திருக்கின்றன. அப்படி இங்கே சம்பவங்கள் எதுவுமே இல்லை. மிக ஒரு அவதானமான முறையிலே இவை மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் அகழ்வாய்வு பணியின் போது அவை சிதைவடைவதற்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை. மண்ணுக்குள் இருக்கின்ற போதும் அது சிதைவடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை பார்க்கின்ற போது அதை ஏற்கனவே அவர்கள் புதைக்கப்படுகின்ற போதே அங்கே மண்டை ஓடுகள் அடித்து உடைக்கப்பட்டு சிதறப்பட்ட நிலைமையில் தான் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இப்போது அந்த புதைகுழியிலிருந்து வெளிவருகின்ற அந்த சாட்சியங்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விடயங்களை நீங்கள் வெளியே கொண்டு வாருங்கள். அதை அப்படியான விடயங்களை இந்த பாருங்க எப்படி இது உடைக்கப்பட்டிருக்கின்றது, எப்படியான நிலையில இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், இந்த மண்டையோடு இப்படியான நிலைமையில இருக்கின்ற போது அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருந்திருக்கும், ஏதாவது இரும்புகளினால் அடித்திருப்பார்களா, இல்லை சிவரோடு மோத வைத்து அடித்திருப்பார்களா, அப்படி நாங்கள் எங்களுடைய அந்த தேடல்களையும் அந்த விடயங்களையும் அப்படி நாங்கள் இந்த விடயங்களினுடைய கொடூரத்தன்மைகளை நாங்கள் வெளியே கொண்டு வருகின்ற போதுதான் அது மக்கள் மத்தியிலே ஒரு கொதிப்புணர்வையும் ஏற்படுத்தும். அது அந்த செம்மணி தொடர்பான ஒரு 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 நெருக்கத்தையும் கொண்டு வரும். அந்த நீதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் அது வலுப்படுத்தும். அப்படி ஆரோக்கியமான கேள்விகளையும் ஆய்வுகளையும் ஆய்வு கண்ணோட்டங்களையும் நாங்கள் அது தொடர்பாக செய்கின்ற போது மிக பொருத்தப்பாடுடையதாக இருக்கும் என்பதுதான் இந்த இடத்துல நாங்கள் பொறுப்போடு கூறிக்கொள்ள முடியும். தயவு செய்து வேறு பல விடயங்கள் இருக்கின்றது. அதனோடு எங்களுடைய இந்த செயற்கை நுண்ணறிவு
அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வித்துவத்தங்களை காட்டிக்கொள்வோம். தயவு செய்து இந்த செம்மணி விவகாரத்திலே செம்மணியிலே மீட்கப்படுகின்ற, அடையாளம் காணப்படுகின்ற அந்த மனித எலும்புக்கூடுகளை தயவு செய்து நீங்கள் அ ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக அதை பொருத்தி ஒரு போலியான புகைப்படங்களை பரப்பாதீர்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வினயமாக பொறுப்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக இது வரும் காலங்களில் முக்கியமான ஒரு விடயமாக நீங்கள் கூறுவதை பொறுப்போடு எங்களுடைய மக்கள் அதை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதே நேரத்தில் செம்மணி புதைகுழி நடைபெற்ற பொழுது ஆணையாளருடைய வருகையின் பொழுது அங்கே சுமந்திரன் அவர்கள் இருக்கவில்லை என்ற விடயங்களை சுட்டிக்காட்டும் பொழுது அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் என்னவென்று சொன்னால், மன்னார் சதேசா புதைகுழி மற்றும் கொக்கு தொடுவாய் போன்ற இடங்களில் இலங்கை அரசாங்கம் அந்த அகழ்வு மனித புதைகுழிகளை கைவிட்டது போல் செம்மணியையும் கைவிடுவதற்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் என்று சுமந்திரன் கூறியிருக்கின்றார். ஏன் இவ்வாறு இவர் இந்த விடயத்தை மட்டும் கைவிடக்கூடாது என்று சொல்லுகிறார்? ஏனைய புதைகுழிகளுக்கு என்ன நடந்தது? உண்மையிலே சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிப்பட்ட விஜயமாக அவர் வெளிநாடொன்று சென்ற காரணத்தினால் அந்த தருணத்தில் அவர் இங்கே இல்லை என்று நினைக்கின்றேன். அப்படி இல்லாதது அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகி போய்விட்டது. இல்லை சி.வி.கே. சிவஞானம், சாணக்கியன், சந்திரசேகர் போன்றவர்கள் வரிசையிலே மிகவும் அவர்களை விட மிகவும் ஒரு அவமானகரமாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபராக இவர் மாறி இருப்பார் என்பது நிச்சயமான உண்மை. என்றால் அந்த சூழ்நிலை அந்த சுமந்திரம் தொடர்பாக ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்களிடையே இருக்கின்ற ஒரு விதமான அவதானிப்பு, அவர் மீது இருக்கின்ற அந்த கோப உணர்வு, இப்படியாக ஏனையவர்கள் மீது வெளிக்காட்டியதை போன்று இவர் மீது அதிகமாக இருந்திருக்கும். அதையிட்டு இவர் ஒன்று ஆறுதல் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த செம்மணி விவகாரம் என்பது தோண்ட தோண்ட ஒரு மிக பெரும் ஒரு அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையும் அந்த செம்மணியை நோக்கி குவிமையப்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே கருத்துக்களை கூறி இந்த விடயங்களோடு தொட்டு பேசுவதனூடாக தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்கு, இல்லை தங்களை ஒரு ஒரு தமிழ் தேசம் சார்ந்த உணர்வுகளோடு ஒன்றித்து பயணிப்பவர்களாக காட்ட வேண்டிய ஒரு தேவையும் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தமாகத்தான் சில நடிகர்கள் இப்போது புதிதாக உருவாகி இருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் அவர்களுடைய கடந்த காலம் என்பது மிக ஒரு மோசமாக, அதாவது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு சாபக்கேடாக சுமந்திரனுடைய அத்தியாயம் பார்க்க வேண்டும். அவர் இப்போது ஒரு அண்மித்த காலமாக கடந்த சில வருடங்களாக, அதாவது தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்ததிலிருந்து சில வருடங்களுக்கு முன்பிருந்த காலம் வரை அவருடைய அந்த முன்னைய நிலைப்பாடுகள், முன்னைய அறிவிப்புகளோடு ஒப்பிடுகின்ற போது அதுக்கு முரணான வகையிலே தான் அவர் இப்போது பேசுகின்றார். அதுக்கு உள்ளார்ந்த நோக்கம் இருக்கின்றது. சர்வதேச விசாரணை இல்லை, அது எப்போதோ முடிந்து விட்டு என்று கூறினார். இன்று சர்வதேச விசாரணையை கோருகின்றார். நடந்தது இனப்படுகொலை இல்லையா, இனப்படுகொலை என்று வரையறுக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு அடிப்படை, அதாவது சர்வதேசத்தால் இனப்படுகொலை என்று வரையறுக்கப்படக்கூடிய உள்ளடக்கங்களோடு இங்கே எந்த விஷயங்களும் நடைபெறவில்லை. இங்க நடந்ததை நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்லி அதை வீணாக வலக்குறைப்பு செய்யக்கூடாது. அது போர்க்குற்றம், மனித உரிமை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று வகுப்படுத்தவர் தான் சுமந்திரன் அவர்கள். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா, இல்லை நடந்தது இனப்படுகொலை தான், அதுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்றார். இப்படி பல விடயங்களை நாங்கள் கூற முடியும். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், அப்போது அதை பலகீனப்படுத்தி இவர்களுக்கு எலும்பு துண்டை தூக்கி போடுபவர்களுக்கு விசுவாசமாக இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே சர்வதேச அழுத்தங்களை நீர்த்து போக செய்து அதனூடாக இவர்களுக்கு எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற தென்னிலங்கை எஜமானர்களை அவர்களுக்கு கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்து அந்த பொறுப்புக்கூற கடப்பாட்டிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டிய ஒரு தேவை இவர்களுக்கு இருந்தது. அதெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் யார் நாங்கள் தலைகளாக நின்றாலும் மீண்டும் அந்த அப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் தமிழர் விவகாரத்தை கொண்டு செல்வது என்பது பாரிய சிக்கலாக இருக்கின்றது. இப்போது இருக்கின்றதையும் கெடுக்க வேண்டும். ஆகவே நம்ப வைத்து, அதாவது தோளிலே கையை போட்டு அரவணைத்து முதுகிலே குத்துகின்ற செயல், இல்லை அப்படியே இனிப்பாக பேசி வாய்ப்பாக பேசி அவர்களை அரவணைத்து அழைத்து சென்று படுகொலியிலே தள்ளிவிட்டு மண்ணை போட்டு மூடி சமாதி கட்டுகின்ற செயல். இந்த 2 நோக்கத்துக்காகவும் தான் இவர் இப்படியாக வேஷம் போடுகின்றார். இதுவரை அந்த நிலைப்பாடுகளுக்கு மக்களுடைய பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை. நாங்கள் எடுத்த முடிவு தவறானது. தான் அந்த நேரத்திலே இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே அதை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த விடயங்கள் நடைபெறவில்லை. எங்களுடைய முடிவுகள் காரணமாக ஏற்பட்ட இந்த தமிழ் தேசியம் சந்தித்த இடர்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் பகிரங்கமாக நாங்கள் தமிழ் மக்களிடையே மன்னிப்பு கோருகின்றோம். இனிமேல் நாங்கள் ஒரு தமிழ் மக்களுக்கு நேர்மையாக செயல்படும். இப்படி அவர் ஒரு வாக்குமூலத்தை வழங்கி அவர் தன்னை வெளிப்படுத்தியதுக்கு பிற்பாடு இந்த விடயங்களை கூறினால் நாங்கள் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த விடயங்களை எல்லாம் அப்படியே காலப்போக்கிலே மறந்து
மக்கள் அப்படியே மறந்து விடுவார்கள். புதிய புதிய விடயங்களுக்கு பின்னாலே இழுபட்டு செல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்த விடயத்தை செய்வது என்பது அவர்களுடைய அந்த நான் முன்னர் கூறிய அந்த 2 நிலைப்பாடு தான். மக்களை அப்படியே அ ஆசை வார்த்தைகள், இப்படியான மோசடி வார்த்தைகள் ஊடாக கொண்டு போய் படுகுழியிலே தள்ளி சமாதி கட்டுகின்ற நோக்கம் தான். அந்த வகையில் தான் இப்போது இந்த செம்மணி விவகாரத்திலும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கின்றது. அதிலே கருத்து கூறிவிட்டால் பத்திரிகையிலே முதன்மை செய்தியாக வரும். இணையதளங்களே செய்தியாகும். ஒரு கொஞ்ச நாளைக்கு சுமந்திரன் அவர் விடமாட்டார். அவருடைய அடிப்படையில் அதை பேசுவார்கள். அந்த நோக்கத்துக்காகத்தான் இவர் அதை கூறியிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் முதலிலே பதிவு செய்ய முடியும். அதற்கடுத்தாக அவர் கூறிய விடயம், நாங்கள் இந்த இடத்திலே அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகின்றோம். சரி, மன்னர் சதோசா புதைகுழி தோண்டப்படுகின்ற போது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். அப்போது நீங்கள் மிகப்பெரிய உயர்வான இடத்திலே இருந்தீர்கள். நீங்கள்லாம் அந்த பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் இருந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு சேவகம் செய்த காலம் அது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தோண்டப்பட்ட போதும் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதி பிரதமர் ஆக இருக்கின்றவர்களுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் இருந்து கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்கின்ற உயர்வான இடத்துல இருக்கின்ற போது மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகள் பாதி என்று நீங்களே சொல்கின்றீர்கள். மன்னார் சதோசா புதைகுழி பாதியிலே கைவிடப்பட்டது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி பாதியிலே கைவிடப்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைமை செம்மணிக்கு ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்ப அதை ஏன் நீங்கள் விட்டீர்கள்? இப்ப நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. அப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி. நீங்கள் பாராளுமன்றத்தில கூவடிப்பதற்கும், கூப்பாடு போடுவதற்கும் வாய்ப்புகள் இருந்தது. மன்னார் சதோசா புதைகுழி அகலப்பட்ட போது, இல்லை அது தொடர்பான விடயங்கள் வெளிவருகின்ற போது, நீங்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே இருந்தீர்கள். அப்போதெல்லாம் ஏன் அதற்காக நீங்கள் குரல் எழுப்பவில்லை? இல்லை, அங்கே அநீதி இடம்பெற்றிருக்கின்றது, ஏன் அங்கே போய் நீங்கள் கொடி பிடிக்கவில்லை? இந்த காபன் பரிசோதனையிலே முடிவுகள் மாற்றப்பட்டதாக தமிழர்கள் ஐயம் எழுப்பிய போது, ஏன் நீங்கள் உங்களுடைய அந்த வல்லமையை பயன்படுத்தி அதற்கு நீதியை பெறுவதற்கு அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை? கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலே ஏன் நீங்கள் உங்களுடைய பிரசன்னம் இருக்கவில்லை? ஏன் அங்கே அந்த உங்களை மீறித்தானே அதெல்லாம் நடந்தது. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது, உங்களை எல்லாம் மீறித்தானே அந்த நீங்கள் சொல்கின்ற அந்த அநீதி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலும், மன்னார் சதோசாவிலும் இடம்பெற்றது. அப்ப இப்போ எதுக்கு இங்க வந்து பூச்சாண்டி காட்டுகின்றீர்கள்? நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற ஒரு நிலையில இருக்கின்ற போதே உங்களால் தடுத்து நிறுத்த முடியாத விடயத்தை, இப்போது நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்தப் போகின்றீர்கள்? இதெல்லாம் ஒரு சவடால் பேச்சுகளாகத்தான் நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமே தவிர, இது எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விடயமாக நாங்கள் எடுத்து வைத்து பேசுவதே உண்மையிலே ஒரு 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 நேரத்தை வீணாக்குவதாகத்தான் நான் கருதுகின்றேன். என்றால் அவரால் எதுவுமே செய்துவிட முடியாது. அவர் அப்படி ஒன்று கூவுகின்றார் என்று சொன்னால், அதற்கு பின்னாலே வலுவான காரணம் ஒன்று இருக்குன்னு நாங்கள் கருத வேண்டும். அந்த எலும்பு துண்டுகளை தூக்கி போடுகின்ற தரப்பினர் இப்படியாக கூவ வைத்து, அதன் மூலமாக சில விடயங்களை இங்கே அரங்கேற்ற முற்படுகின்றார்கள் என்ற ஐயப்பாட்டோடு தான் நாங்கள் இந்த விடயத்தை அணுக வேண்டி இருக்கின்றது. ஆகவே இவர் திடீரென வந்து சொல்ல சோழியன் குடுமி சும்மா ஆடாதென்று. ஒன்று இவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இல்லை. இருந்தபோது ஏதாவது சாதித்திருந்தால் சொல்லலாம். நாங்கள் தலையிட்டு நாங்கள்லாம் நல்லாட்சி காலத்திலே ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அந்த அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதுக்கு பிற்பாடு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இலங்கையினுடைய ஜனநாயகத்தையே காப்பாற்றி தூக்கி நிறுத்திய ஒரு மிகப்பெரும் சட்ட மேதை. அப்படித்தான் இவர்கள் மாலை போட்டு அணிவித்து இவர்கள் அவர்களுடைய அடிப்பொடிகள் இவருக்கு விதந்துரைத்தவர்கள் பாராட்டு விழா நடத்தினார்கள். இன்றும் என்ன கூறுகின்றார்கள்? எங்களுடைய தலைவர் இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி வந்தபோது அவர்களுக்காக நின்று சட்ட போராட்டம் நடத்தி மீண்டும் அவர்களுக்கு அந்த பதவியை பெற்றுக் கொடுத்தவர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த பதவியை பெற்றுக் கொடுத்தவர் இந்த சுமந்திரன் தான், சாட்சாத் சுமந்திரன் தான் என்று. அப்படிப்பட்ட இலங்கைக்கு நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் நீங்கள் போய் தோள் கொடுப்பீர்கள், துணை நிற்பீர்கள், அவர்களுக்காக நீங்கள் வாதாடுவீர்கள், அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பீர்கள். அப்ப ஏன் மன்னோர் சதோசா புதைகுழியில் உங்களால் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனது? கொக்கு தொடுவாயிலேயே நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனது? யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஆகவே இது வெறும் ஏமாற்று ஒரு சவடால் பேச்சுகளாகத்தான் நாங்கள் இதை கடந்து செல்ல முடியும். இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அடுத்து வருகின்ற நாட்களிலே இது தொடர்பாக அவருடைய நிலைப்பாடுகள், அறிவிப்புகளை வைத்துக்கொண்டு அவர் எந்த எலும்பு துண்டுக்காக இல்லை எதற்காக அவர் அப்படி செயல்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் ஓரளவு ஊகித்து உணரக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு நிலைமை வருகின்ற போது நாங்கள் இந்த விடயத்தை
தொடர்ந்து பேசுவோம். இல்ல என்னை பொறுத்தமட்டு நீங்க கூறிய விடயம் யாவுமே முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் தேர்தல் நடந்த காலங்களில் எவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன் வழியில் மக்கள் செயல்பட்டார்கள். மக்களுக்கு இந்த நிலைமைகள் தொடர்ச்சியாக தெரியப்படுத்துவது ஊடகத்தினுடைய பொறுப்பு. அதை நீங்கள் இங்கே காத்திரமாக செயல்படுத்தியிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நழுவல் போக்கை நீங்கள் பாருங்கள். ஏதோ தாங்கள் புனிதர்கள் போல் தங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் இதில் ஈடுபாடு இல்லை, ஆனால் நாங்கள் இதுக்கான நீதியை பெற்றுத் தருவோம் என்ற விதத்தில் அவ்வப்பொழுது வாய்ப்பேச்சில் மட்டும் நிற்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக வடமாகாணத்துக்கு வந்திருந்த அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் கூட செம்மணி புதைக்குழி அகழ்வு பணி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதற்கான நீதி பெற்றுத் தருவோம் என்று அவர் உறுதிமொழி கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. நிறைவேற்றுவார்களா அல்லது இதுவும் கடந்து போகக்கூடிய ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அவர்களும் இதை வைத்து அரசியல் செய்யத்தான் பார்க்கின்றனர். அவர்களுக்கு ஒரு நெருக்கடி. உண்மையிலே அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை அவர்களுடைய ஒரு கழுத்தை நெரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இந்த செம்மணி விவகாரம் மாறப்போகின்றது என்பதில் ஐயமில்லை. அவர்கள் ஒரு அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தங்களுக்கு தமிழர் பிரதேசத்திலிருந்து இப்படியான ஒரு ஏனால் தையிட்டி விவகாரம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறியது. அவர் கழுத்தை இறுக்குகின்ற ஒரு சுருக்கு கயிறாக இந்த விடயங்கள் மாறுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது அவர்களுடைய முன்வினை பயனாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியும். அவர்கள் ஏற்கனவே அவர்கள் தங்களை புனிதர்களாக கூறிக்கொண்டு நாடு அனுரவோடு ஒன்று கூறிக்கொண்டு இதுவரை காலம் இலங்கையினுடைய வரலாற்றிலே வடகிழக்கு உள்ளிட்ட மக்கள் பேதம் இல்லாமல் ஒரு ஜனாதிபதிக்காக தவம் இருந்து அவருக்காக வாக்களித்து அவர்களோடு பின்னாலே அலை அலையாக திரள்கின்ற சந்தர்ப்பம் என்பது அனுரவினால் தான் வாய்த்தது என்று இவர்கள் வாய் கூசாமல் பொய்யை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பிம்பம் அந்த மாயை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அது பல்லளிக்கின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. நாடு அனுரவுடன் கோஷம் பல்லளிக்கின்ற ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆகவே அப்படியான ஒரு நிலைமையிலே இப்போது அவர்கள் இருந்தால் தமிழர்கள் விகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழர்கள் பிரதேசத்திலே தங்களுக்கான அங்கீகாரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் வேறு விதமான நகர்வுகளை சர்வதேசத்திலே மேற்கொண்டு இந்த பொறுப்புக்கூறல் கடப்பாட்டிலிருந்து தங்களை இந்த அரசாங்கம் இந்த அரச இயந்திரம் என்பது கடந்த கால அரச இயந்திரத்தையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை தான் இவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகவே அப்படி இவர்கள் நம்பினார்கள். ஆனால் அந்த தையிட்டி விவகாரம் இப்போது செம்மணி விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் இவர்களை ஒரு தமிழர்களுடைய விவகாரத்திலே மிகப்பெரிய ஒரு இடைவெளியை இந்த அரசாங்கத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த விவகாரங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை எப்படியேனும் சமன் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியாக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை இவர்கள் தினமும் வழங்கியுள்ளார். இதே அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் இந்த புதைகுழி விவகாரம் எல்லாம் வெறும் வதந்தி என்று பாராளுமன்றத்திலே பேசியவர். அதற்கு இவர்கள் இன்று வரை மறுப்பு தெரிவிக்கவில்லை. விமல் ரட்நாயக்காவாக இருக்கட்டும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கட்டும், இல்ல எவருமே அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு அறிவித்தலையுமே அதுக்கு விடவில்லை. ஆக அது இப்போதும் அவருடைய பேச்சாகவே இருக்கின்றது. இந்த பாராளுமன்ற பதிவேற்று கண்சாட்டிலே கூட அந்த விடயம் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை எப்படி நீங்கள் மாற்றியமைக்கப் போகின்றீர்கள்? அது வரலாற்றிலே இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய அமைச்சர் ஒருவர் இந்த புதைகுழி தொடர்பான தகவல் எல்லாம் ஒரு வதந்தி. இது அடிப்படை உண்மையற்று சும்மா தேவையில்லாம அரசாங்கத்தின் மீது அபகீர்த்தி ஏற்படுத்துவதற்காக தமிழ் தரப்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல் காரணங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற விடயம் என்பதாகத்தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை ஏற்றுக்கொண்டு ஆமோதித்துக் கொண்டு இதற்கு நீதியை தருவோம் என்று இவர்கள் கூறுவது இரட்டை வேடம். ஒன்று இவர்கள் செய்ய லாயக்கற்றவர்கள் என்பது ஒரு பக்கம். இப்படியாக இரட்டை வேடம் போடுவதனூடாக மக்களுடைய மனங்களிலே இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் கட்டியெழுப்ப பார்க்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள முடியும். அதைவிட இவர்கள் உடனடியாக செய்யக்கூடிய விடயம் மக்கள் மிக தெளிவாக இன்றும் அனுர அரசாங்கம் ஏதாவது செய்யும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் நிலத்திலும் புலத்திலும் இருந்தால் தயவு செய்து நாங்கள் சொல்கின்ற இந்த விடயத்தை உங்களுடைய மனச்சாட்சியினுடைய கதவுகளை திறந்து உள்ளே விடுங்கள். உங்களுக்கு சிந்தனையை தூண்டட்டும். இன்று செம்மணி புதைகுழி தோண்டப்பட்டிருக்கின்றது என்று விமல் ரட்நாயக்க உள்ளிட்டவர்கள் சொல்கின்றார்கள் அதற்கான நீதி கிடைத்தே தீரும் என்று. அப்படி என்று சொன்னால் இது தோண்டப்பட்டிருக்கின்ற இந்த சம நேரத்திலே இந்த செம்மணி விவகாரத்தோடு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையிலே அவர் சாட்சியம் கூறி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்ற தான் உள்ளிட்டவர்கள் அந்த விடயங்களை செய்ததாக இன்று ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பினாலே அவர் விடுவிக்கப்பட்டு அவர் இருக்கின்றார். அவரை மீள நீதிமன்ற தலையீட்டினூடாக இந்த செம்மணி விவகாரத்திலே ஒரு சாட்சியம் அளிக்கக்கூடிய நபராக கொண்டு வந்து அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மிக விரைவாக இந்த செம்மணி தொடர்பான விசாரணைகளை இந்த அரசாங்கத்தினால் தொடங்க முடியுமா? நீதி வழங்குகின்ற கூறுகிறீங்க, அதுக்கான வழியை நாங்கள் கூறுகின்றோம்.
நான் நினைக்கிறேன் அவருடைய பெயர் ராஜபக்சே. ஏதோ ஒரு ராஜபக்சே என்ற அ பெயரோடு அந்த பெயர் அமைந்திருக்கின்ற என்று நம்புகின்றேன். அந்த நபரை நீங்க ஒரு நாள் தேடி கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய கடினமான விடயம் அல்ல. ஆகவே அவர் அந்த சாட்சியம் அளித்து அந்த நான் நினைக்கிறேன் அதில மேலும் சில இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதில ஒருவரோ இல்லை மேலும் பலரையோ மீண்டும் நீதியின் முன்னாலே கொண்டு வந்து, அவர்களுடைய சாட்சியங்களின் பெயராலே இந்த விடயங்கள் தொடர் விசாரணைகளினூடாக இதோடு சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு யார் கட்டளை வழங்கியது? யாருடைய கட்டளையின் பிரகாரம் இது நிகழ்ந்தது? அவர் ஏற்கனவே கூறியிருக்கின்றார். கிருஷாந்தி அந்த அ ச சோதனைச்சாவடியை கடக்கின்ற போது, அந்த கிருஷாந்தியை பார்த்த ராணுவ உயரதிகாரி ஒருவர் உள்ளே இருந்து கொண்டு, அவர் கட்டளையிட்டதன் பிரகாரம் தான். அதாவது அந்த அந்த ஒரு 16 வயதுடைய அந்த மாணவி கிருஷாந்தியை இவர் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவரை அந்த நோக்கத்தோடு தன்னுடைய கீழே இருக்கின்ற ராணுவத்தினர் கட்டளையிட்டதன் பிரகாரம் தான் அவர் அங்கே அழைத்துச் செல்லப்பட்டு, அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு, அவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு, பின்னர் 10க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கி, அவரை படுகொலை செய்து தான் அங்கே கொண்டு புதைத்தார்கள். அதற்கு பின்னர் தேடி வந்த தாயார், சகோதரர்கள், அயல் வீட்டார்கள், உறவினர்கள், ஊரவர்கள் என்று பலரை அப்படியே வரிசையாக கொன்று குவித்தார்கள். கொன்று குவித்து புதைகுழிக்கு இரையாக்கினார்கள். ஆக இதை அவர் ஏற்கனவே வாக்குமூலமாக வழங்கியிருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில மீண்டும் அதை தூசு தட்டி, யார் அந்த அதிகாரி? அந்த 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 சோதனைச் சாவடியில அந்த காலத்திலே கடமையாற்றியவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் இப்போதெல்லாம் எங்கே இருக்கின்றார்கள்? இருப்பவர்கள் அத்தனை பேரும் நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? நிறுத்திவிட்டு இந்த அரசாங்கம் நீதியை வழங்குவோம் என்று கூறினால் அது பரவாயில்லை. அத இதை செய்ய வேண்டும், அதை செய்யாமல் வாயாலே வடை சுடுகின்ற வேலையைத்தான் இவர்கள் செய்கின்றார்கள். ஏனால் அதை மட்டும் தான் சுலபமாக செய்ய முடியும். ஆகவே பிமல் ரட்நாயக்கா மட்டுமல்ல, அன்றகுமார திசாநாயக்கா நினைத்தால் கூட, அவர் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கூறுகின்ற போது, காணாமலாக்கப்பட்டவருக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற விடயத்தை கூறிய அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாங்கள் அதை ஒரு அனுபவபூர்வமாக அதை உணர்ந்தவர்கள், அந்த பாதிப்போடு தொடர்பட்டவர்கள் என்ற வகையிலே, அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று, அதற்கு எப்படி அவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு அ சரியான ஒரு தெளிவான திட்டம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில அவர்களுக்கு நாங்கள் நீதியை வழங்குவோம் என்று ஐநா ஆணையாளரிடம் உடனடியாக பெரிய அ வகையில கூறியிருந்தார். இன்று இந்த செம்மணி விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய நீங்க சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்தோடு நேரடியாக தொடர்புபட்டவர்கள், அவர்களுடைய வேதனைகளை நாங்கள் உணர்ந்தவர்கள் என்று. இன்று ஒவ்வொரு செம்மணியிலே அடையாளம் காணப்படுகின்ற ஒவ்வொரு எலும்புக்கூடுகளோடும் எத்தனை பேருடைய இதயங்கள் பதைத்துக் கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களால் உணர முடிகின்றதா? இன்று இறுதியாக அந்த புத்தக பையோடு ஒரு சிறுமியினுடைய எலும்புக்கூடு தொகுதி அடையாளம் காணப்பட்டது. இன்று நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு சான்று. ஒரு குறிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த நேரத்துல இப்ப யுனிசெஃப் புத்தகப்பை அந்த நேரத்திலே எல்லா மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும், அந்த செம்மணி புதைகுழியை சூழ உள்ள பகுதிகளிலே அதை பயன்படுத்தி அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே பாடசாலைக்கோ, தனியார் கல்வி நிலையங்களுக்கோ சென்று திரும்பி வராதவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக சொற்பமாக தான் இருக்கும். ஒருவேளை கிருஷாந்தியினுடைய குடும்பத்தாரை போன்று அந்த பிள்ளைகளை தேடிச் சென்ற குடும்பத்தாரும் அந்த புதைகுழிகளுக்குள் இரையாக்கப்பட்டு அந்த புதைகுழிக்குள் அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த தரவுகள் வெளிவரப் போவதில்லை. ஆனால் நிச்சயமாக அவர்களோடு ஏதோ தொடர்புபட்ட ஏதோ ஒரு குடும்பத்துல யார் ஒருவருக்கு அந்த நினைவுகள் இருக்கும். அதை சிந்தித்து பாருங்கள். அப்படி அந்த விடயங்கள் வருகின்ற போது ஒருவேளை எங்களுடைய பிள்ளையாக இருக்குமோ, அந்த பிள்ளை எங்காவது ஒரு இடத்துல இருக்குன்னு திரும்பி வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோருடைய அந்த உறவுகளிடையே ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் இவ்வாறான தகவல்களோடு வெளிவருகின்ற போது, ஒருவேளை நாங்கள் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இந்த புதைகுழிக்குள் தான் இரையாக்கப்பட்டார்கள் என்று நினைக்கின்ற போது, அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, அவர்களுடைய உணர்வுகள் எவ்வளவு தூரம் மிக ஒரு வேதனையோட உச்சத்தில் இருக்கும் என்பதை உங்களால் உணர முடியுமா? அவ்வாறு உணர்ந்தால் அவர்களுக்கான பரிகார நீதி என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ராணுவ சிப்பாயாக, ராணுவ அதிகாரியாக இருக்கிற அந்த ராஜபக்சே என்ற பெயரோடு ஒத்துப்போகின்ற அந்த ராணுவத்தினர் உள்ளிட்டவர்களை மீண்டும் நீதி முன்னாலே கொண்டு வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள். அப்போது தமிழ் மக்கள் தாங்களாக நம்புவார்கள். இவ்வாறு நீங்கள் வாயாலே வடை சுட்டு வெறும் வார்த்தை ஜாலங்களை வெளியிடுவதனூடாக தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியாது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய முடியும். நன்றி ராமேந்திரன். செம்மணி புதைகுழி தொடர்பாக அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள், குறிப்பாக ஏஐ பயன்படுத்துவது என்ன விதமான ஒரு எதிர்மறையான விடயங்களை ஏற்படுத்தலாம் என்ற விடயங்களையும், சுமந்திரனுடைய கையாலாகாத இனி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக
நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.